أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று எடுத்துரைக்கப்படவிருக்கும் போர்ப்படைகளில் ஒன்று உஸைர் பின் ரிஸாமை நோக்கி அனுப்பப்பட்ட அப்துல்லாஹ் பின் ரவாஹா அவர்களின் போர்ப்படையாகும். அதை பற்றி முதலில் கூறப்படும். அப்துல்லாஹ் பின் ரவாஹா அவர்களின் இந்த போர்ப்படை ஷவ்வால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உஸைர் அல்லது உஸைர் பின் ரிஸாமை நோக்கி ஹைபருக்கு அனுப்பப்பட்டது. இதன் விபரத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அபு ராஃபி சலாம் பின் அபி ஹுகைக் கொல்லப்பட்ட போது யூதர்கள் உஸைர் பின் ரிஸாமை தங்கள் அமீராக நியமித்தார்கள். அவன் யூதர்கள் முன் நின்று இவ்வாறு உரையாற்றினான். அல்லாஹின் மீது ஆணையாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களில் எவர்கள் பக்கம் சென்றாலும் அல்லது தம் தோழர்களில் யாரையாவது அனுப்பினாலும் நினைத்ததில் வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் என் நண்பர்களில் எவரும் செய்திடாத செயலை நான் செய்வேன். யூதர்கள் அவனிடம், நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். உஸைர் பின் ரிஸாம் கூறினான், நான் கத்ஃபான் கோத்திரத்திடம் செல்கிறேன், அவர்களை ஒன்று திரட்டுகிறேன். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சென்று அவர்களது வீட்டிற்குள் நுழைந்து விடுவோம். எப்பொழுது ஒருவர் தன் எதிரியின் வீட்டுக்கு வந்து தாக்குதல் தொடுக்கிறாரோ அப்பொழுது அவர் தனது நோக்கத்தில் ஓரளவு வெற்றி பெற்றே தீர்க்கிறார். யூதர்கள், உனது சிந்தனை மிகவும் நல்லது என்று கூறினார்கள். எனவே அவன் கத்ஃபான் கோத்திரம் மற்றும் பிற கோத்திரங்களை நோக்கி சென்று விட்டான். அவர்களை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் புரிய ஒன்று திரட்ட ஆரம்பித்தான். இந்த செய்தி ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. எனவே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் உண்மையை தெளிவுபடுத்துவதற்காக ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை 3 நபர்களுடன் ரமலான் மாதத்தில் இரகசியமாக அனுப்பி வைத்தார்கள். இதன் விபரத்தில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். இந்த நிலைமைகள் பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்த போது அன்னார் உடனடியாக அப்துல்லாஹ் பின் ரவாஹா எனும் தம் அன்சாரி சஹாபி ஒருவரை மற்ற 3 சஹாபாவுடன் ஹைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு மறைந்து செல்லுங்கள், எல்லா நிலைமைகளையும் அறிந்து கொண்டு விரைவாக திரும்பி வந்துவிடுங்கள் என்று வலியுறுத்தி கூறினார்கள். எனவே அப்துல்லாஹ் பின் ரவாஹா அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சென்றார்கள். இரகசியமாக எல்லா நிலைமைகளையும் விவரங்களையும் அறிந்து கொண்டும் இந்த செய்திகள் சரியானவைதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டும் திரும்பி வந்துவிட்டார்கள். அதையும் தாண்டி அப்துல்லா பின் ரவாஹா அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எத்தகைய சாதுரியமாக செயல்பட்டார்கள் என்றால், ஹைபரின் கோட்டைகளின் அக்கம் பக்கம் சுற்றி திரிந்து உஸைர் பின் ரிஸாமின் சபைகள் இருக்கும் இடங்களை அடைந்து உஸைர் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் வாயாலேயே அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக
இன்ன திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை கேட்டறிந்தார்கள். அந்த நாள்களிலேயே ஹாரிஜா பின் ஹுசைல் எனும் முஸ்லிம் அல்லாத ஒரு நபர் தற்செயலாக ஹைபரிலிருந்து மதினாவுக்கு வந்தார். அவரும் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை உண்மைப்படுத்தினார். அவர் இவ்வாறு கூறினார்: உசைர் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டிருந்த நிலையில் நான் அவனிடமிருந்து வந்தேன். இந்த உறுதிப்படுத்தலுக்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களது தலைமையில் 30 சஹாபாவை கொண்ட ஒரு குழுவை ஹைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழுவுக்கு என்ன வழிகாட்டல்கள் வழங்கி அனுப்பி வைத்தார்கள் என்பது அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருவதில்லை. ஆனால் ஹைபரில் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களுக்கும் ஒசைர் பின் ரிசாமுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலிலிருந்து வெளிப்படுவதாவது: உசைரை மதீனாவுக்கு வரவழைத்து இந்த குழப்பத்தை தூண்டுவது நின்றுவிடும் வகையிலான நாட்டில் அமைதி மற்றும் சமாதான சூழல் உருவாகிவிடும் வகையிலான ஓர் உடன்பாட்டை அவனுடன் செய்து கொள்ள வேண்டும் என்பது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசைர் இனிமேல் முஸ்லிம்களுக்கு எதிராக தனது குழப்பத்தை தூண்டும் செயலிலிருந்து தவிர்ந்து கொள்ளும் நிபந்தனையின் பேரில் அவனை ஹைபர் பகுதியின் அமீராக ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு இந்த விருப்பத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள். அப்துல்லா பின் ரவாஹா அவர்களின் குழு ஹைபரை அடைந்த போது எல்லாவற்றுக்கும் முதலாக அவர்கள் ஒசைர் பின் ரிசாமிடம் பேச்சுவார்த்தைக்கு இடைப்பட்ட தருணத்திற்கு உயிருக்கு உத்தரவாதத்திற்கான உறுதி வாங்கி கொண்டார்கள். இதிலிருந்து தெரிய வருவதாவது: அந்த நேரம் ஆபத்து எவ்வளவு அதிகமாகி விட்டிருந்ததென்றால், இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவிலேயே ஒசைர் தரப்பிலிருந்து ஏதாவது நம்பிக்கை துரோகமான சூழ்நிலை உருவாகிவிடப் போகிறது என்பதை முஸ்லிம்கள் புரிந்திருந்தார்கள். அப்படி நடக்காது என்று உசைர் உறுதியளித்தான். ஆனால் அத்துடன் தனது மரியாதை நிமித்தமாக அப்துல்லா பின் ரவாஹா அவர்களிடமிருந்து அவர்களும் எந்த இழப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்று இதே போன்ற உறுதியை வாங்கி கொண்டான். ஆனால் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் சார்பாக இந்த விஷயத்தில் முந்தி கொண்டது உண்மையான ஆபத்து யார் தரப்பிலிருந்து இருந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது. எவ்வாறாயினும் இந்த பேச்சுகளுக்கும் ஒப்புதல்களுக்கும் பிறகு அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் உசைருடன் உரையாடத் துவங்கினார்கள். அதன் கருத்து இதுவாகும், அதன் நோக்கம் இதுவாகும்: ஒருவர் மற்றவருடனான இந்த போர் நின்றுவிடுவதற்காக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடன் ஒரு அமைதி மற்றும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார்கள். அதற்கான சிறந்த வழிமுறையாவது நீயே மதீனாவுக்கு வந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நேரில் பேசு. இது போன்ற ஓர் உடன்படிக்கை ஆகிவிட்டால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடன் கருணையுடன் நடந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் உன்னை முறையாக ஹைபரின் தலைவனாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியமும் உள்ளது. பதவிக்கு பெரிதும் ஆசைப்பட்டு வந்த உசைருக்கு அல்லது அவனது மனதில் வேறு ஏதாவது எண்ணம் மறைவாக இருந்திருக்கலாம். அவனுக்கு இந்த முன்மொழிவு பிடித்துவிட்டது. குறைந்தபட்சம் எனக்கு இந்த முன்மொழிவு பிடித்துவிட்டது என்று அவன் வெளிப்படுத்தவாவது செய்தான். ஆனால் அத்துடன் அவன் ஹைபரின் யூத தலைவர்களை ஒன்று திரட்டி அவர்களிடம் முஸ்லிம்கள் தரப்பில் இருந்து இந்த முன்மொழிவு வைக்கப்பட்டுள்ளது, இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை கேட்டான். இஸ்லாத்திற்கு எதிராக பொது விரோதத்தில் குருடாகி கொண்டிருந்த யூதர்கள் பொதுவாக இந்த முன்மொழிவை எதிர்த்தார்கள். மேலும் உசைரை இந்த எண்ணத்திலிருந்து விலக்கி வைக்கும் நோக்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை ஹைபரின் அமீராக ஏற்றுக்கொள்வார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார்கள். ஆனால் நிலைமையை அதிகம் அறிந்திருந்த உசைர் தனது கூற்றில் நிலைத்திருந்தான். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரால் நொந்து போயிருக்கிறார். மேலும் எப்படியாவது இந்த போர் தொடர் நின்றுவிட வேண்டும் என்று மனதால் விரும்புகிறார் என்று கூறினான். ஆக ஒசைர் பின் ரிசாம் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களின் குழுவுடன் மதீனாவுக்கு செல்ல ஆயத்தமாகிவிட்டான். அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை போன்று அவன் தானும் யூதர்கள் 30 பேரை தன்னுடன் அழைத்து கொண்டான். இவ்விரு குழுக்களும் ஹைபரிலிருந்து புறப்பட்டு ஹைபரிலிருந்து 6 மைல் தொலைவில் இருந்த கர்கரா என்னும் இடத்தை அடைந்தன. அப்பொழுது உசைரின் நியத் மாறிவிட்டது, அல்லது அவனது நியத் ஏற்கனவே மோசமாகத்தான் இருந்தது என்றால்
அது வெளிப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அவன் பேசிக்கொண்டே மிகவும் சாதுரியமாக முஸ்லிம்களின் குழுவின் ஒரு கண்ணியத்திற்குரிய நபரான அப்துல்லாஹ் பின் உனைஸ் அன்சாரி அவர்களின் வாளின் பக்கம் கையை கொண்டு சென்றான். அப்துல்லாஹ் அவர்கள் இந்த பேரிழந்தவனின் கோட்பாடு மாறியுள்ளது என்று உடனடியாக அறிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் உடனடியாக தமது ஒட்டகத்தின் சேனத்தை குதிகாலால் இழுத்து அதை முன்னால் கொண்டு வந்துவிட்டு உசைர் பக்கம் திரும்பி, இறைவனின் பகைவனே, நீ எங்களுடன் நம்பிக்கை துரோகம் செய்ய பார்க்கிறாயா என்று குரல் கொடுத்தார்கள். அப்துல்லாஹ் பின் உனைஸ் அவர்கள் இருமுறை இந்த சொற்களை கூறினார்கள். ஆனால் உசேர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவன் தான் குற்றமற்றவன் என்றும் எதுவும் கூறவில்லை. மாறாக அவன் முன்னால் இருந்து சண்டையிட ஆயத்தமாக இருந்தான். இது அநேகமாக இத்தகைய தருணம் வந்தால் எல்லாரும் சேர்ந்து முஸ்லிம்கள் மீது பாய்ந்து விடுங்கள் என்று யூதர்களிடம் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சைகையாக இருந்தது. ஆக அந்த இடத்திலேயே சரியாக வழியில் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் வாள் வீசப்பட்டது. போர் துவங்கிவிட்டது. ஒரு வகையில் இரண்டு குழுக்களும் எண்ணிக்கையில் சரிசமமாக இருந்தன. யூதர்கள் ஏற்கனவே மன ரீதியாக ஆயத்தமாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் முற்றிலும் எண்ணமே கொள்ளாமல் இருந்தார்கள். போர் புரிவதற்கான எந்த எண்ணமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இறைவன் எப்படி அருள் புரிந்தான் என்றால், முஸ்லிம்கள் சிலர் காயமடைந்தார்கள் தான், எனினும் அவர்களில் எவருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை. ஆனால் மறுபுறம் யூதர்கள் அனைவரும் தமது நம்பிக்கை துரோகத்திற்கான பலனை சுவைத்தவாறு மண்ணில் கலந்து விட்டார்கள். சஹாபாவின் இந்த குழு மதினாவுக்கு திரும்பி வந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிலைமைகள் பற்றி தெரிய வந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் நலமுடன் தப்பித்து கொண்டதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். மேலும் கூறினார்கள், கத் நஜாக்குமுல்லாஹு மினல் கௌமில் ஸாலிமீன். பொருள்: இறைவன் உங்களை அந்த அநீதி இழைக்கும் குழுவிடமிருந்து காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்துங்கள். இந்த நிகழ்வு தொடர்பாக கிறிஸ்தவ வரலாற்றாசிரியர்கள் சிலர் ஒரு வகையில் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களின் குழு உசேர் முதலியோரை வழியில் சந்தர்ப்பம் பார்த்து அவர்களை கொன்றுவிடும் நியத்தில்தான் ஹைபரிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று ஆட்சேபனை செய்துள்ளார்கள். ஆனால் இந்த ஆட்சேபனை மேற்கத்தியவர்களின் வலுக்கட்டாயமான திணிப்பிற்கான ஒரு அருவருப்பான வெளிப்பாடு என்பதை தவிர எந்த உண்மைத்துவத்தையும் தன்னிடத்தில் கொண்டிருப்பதில்லை. இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் மனதில் வருவதை கூறிவிடுகிறார்கள். ஏனென்றால் மேலே எடுத்து கூறப்பட்டது போன்று முஸ்லிம்கள் இந்த எண்ணத்தில் அங்கு சென்றார்கள் என்பதற்கு வரலாற்றில் எந்த சான்றும் கிடைப்பதில்லை. மாறாக ஆழ்ந்து கவனம் செலுத்தினால் மற்ற சான்றுகள் ஒருபுறம் இருக்கட்டும், இறைவனின் எதிரியே நம்பிக்கை துரோகம் செய்ய பார்க்கிறாயா என்ற அப்துல்லாஹ் பின் உனைஸ் அவர்களின் இந்த சொற்கள் இருக்கின்றன. பிறகு இறைவன் உங்களை அந்த அநீதி இழைக்கும் குழுவிடமிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி செலுத்துங்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சொற்கள் இருக்கின்றன. இவை மட்டுமே முஸ்லிம்களின் எண்ணம் முற்றிலும் தூயதாகவும் அமைதி நிறைந்ததாகவும் இருந்தது என்பதை நிரூபிக்க போதுமானவையாகும். என்ன நடந்ததோ அது யூதர்கள் தமது வழக்கப்படி முஸ்லிம்களுடன் செய்ய நினைத்த நம்பிக்கை துரோகத்தின் விளைவாக இருந்தது. ஆனால் அதை இறைவன் தனதருளால் அவர்கள் மீதே திருப்பிவிட்டான். எவ்வாறாயினும் இது இந்த போர்ப்படையின் முடிவானது. பிறகு அம்ர் பின் உமையா ஜமரியின் போர்ப்படையாகும். இது அபு சுஃபியானை நோக்கி சென்றது. இப்னு ஹிஷாம், இப்னு கசீர் மற்றும் தபரி போன்றோர் இந்த போர்ப்படையை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு தொடர்பாக ரஜி சம்பவத்துக்கு பிறகுள்ளதாக எடுத்துரைத்துள்ளார்கள். ஆனால் இப்னு சாத் அவர்கள் இந்த போர்ப்படையை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் போர்ப்படைகளின் கீழ் எடுத்துரைத்துள்ளார்கள். ஜர்கானி அவர்களும் இப்னு சாத் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கியவாறு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் கீழ் இந்த போர்ப்படை எடுத்துரைத்துள்ளார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினில் இந்த போர்ப்படையை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் அதன் விபரத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: இந்த போர்ப்படையின் தேதி குறித்து வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையே வேறுபாடு உள்ளது. இப்னு ஹிஷாம் மற்றும் தபரி ஆகியோர் இதை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடந்ததாக எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் இப்னு சாத் அவர்கள் இதை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் எழுதியுள்ளார்கள். அல்லாமா கஸ்தலானி மற்றும் ஜர்கானி ஆகியோர் இப்னு சாதின் அறிவிப்புக்கு முன்னுரிமை அளித்துள்ளார்கள். எனவே எழுதுகிறார்கள், நானும் இதை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் எடுத்துரைத்துள்ளேன். வல்லாஹு ஆலம். அல்லாஹ் நன்கறிவான். இப்னு சாத் அவர்களின் அறிவிப்பின் கருத்தை பைஹக்கி அவர்களும் ஆதரித்துள்ளார்கள். ஆனால் இதில் இந்த நிகழ்வின் காலம் பற்றி தெரிவதில்லை. இந்த போர்ப்படையின் விவரம் இவ்வாறு வருகிறது: அபு சுஃபியான் குறைஷிய மனிதர்கள் சிலரிடம், உங்களில்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சந்தைகளில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென கொன்றுவிடுபவர் எவரும் இல்லையா என கேட்டார். ஆக அபூ சுஃபியானிடம் காட்டரபிகளில் ஒரு மனிதர் அவர் வீட்டுக்கு வந்தார். அவர், நீ என்னை மக்களில் எல்லாரையும் விட அதிகம் வலுவான உள்ளம் வாய்ந்தவராக காணப்பெறுவாய். அவர்களை விட எனது பிடி மிகவும் கடுமையானது. என்னால் எல்லாரையும் விட வேகமாக ஓட முடியும். நீ எனக்கு உதவி செய்தால் நான் அவர்கள் பக்கம் செல்வேன். எதுவரை என்றால், திடீரென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடுகிறேன். என்னிடம் ஒரு கத்தி இருக்கிறது. அது கழுகின் ரக்கையை போன்றது. அதை கொண்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பேன். பிறகு நான் ஏதாவது ஒரு கூட்டத்துள் கலந்து விடுவேன். ஓடி சென்று அந்த சமுதாயத்தை விட்டு முன்னால் சென்று விடுவேன். ஏனென்றால் நான் வழிபாதையில் கை தேர்ந்தவனாவேன் என்று கூறினார். அபு சுஃபியான் கூறினார், நீயே எங்கள் கூட்டாளியாவாய். எனவே அபு சுஃபியான் அவருக்கு ஒட்டகத்தையும் பயணத்துக்கு தேவையானவற்றையும் கொடுத்தார். உனது வேலையை ரகசியமாக செய் என்று கூறினார். அந்த நபர் இரவில் புறப்பட்டார். தனது பயண விலங்கில் 5 நாள் சென்று கொண்டிருந்தார். 6ஆம் நாள் காலை அவர் ஹர்ராவை அடைந்தார். கருப்பு நிற கற்கள் நிறைந்த பகுதி ஹர்ரா எனப்படுகிறது. மதீனா 2 ஹர்ராக்களுக்கு நடுவில் இருந்தது. ஒன்று கிழக்கு ஹர்ரா, மற்றொன்று மேற்கு ஹர்ரா. இவ்வாறாயினும் அவர் மக்கள் பக்கம் திரும்பினார். மதீனா சென்றடைந்தார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து விசாரிக்க துவங்கினார். எதுவரை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருக்கு கூறப்பட்டது. எனவே அவர் தனது பயண விலங்கை கட்டி வைத்துவிட்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அப்தில் அஷ்ஹல் பள்ளிவாசலில் இருந்தார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்ததும், நிச்சயமாக இந்த மனிதனுக்கு ஏமாற்றும் எண்ணம் உள்ளது என்று கூறினார்கள். அவரது நிலையை வைத்து அடையாளம் கண்டு கொண்டார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ் அவருக்கும் அவர் எண்ணத்துக்கும் நடுவில் இடைப்பட்டுள்ளான். ஆக அவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதலுக்கு சென்றார். அப்பொழுது உசைத் பின் ஹுசைர் அவரை அவரது போர்வையின் உட்புற முனை வழியாக பிடித்து இழுத்தார்கள். திடீரென்று அவர் கையிலிருந்து கத்தி விழுந்து விட்டது. அவர் என் ரத்தம் என் ரத்தம் என்று கத்தினார். அதாவது எனக்கு உயிர் பிச்சை போடுங்கள் என்றார். பிடிபட்டார். ஹதரத் உசைத் அவர்கள் அவரை கழுத்தில் பிடித்தார்கள். பிறகு விட்டுவிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீ யார் என்று எனக்கு உண்மையை கூறு என்று கூறினார்கள். அதற்கு அவர், நான் உயிருக்கு உத்தரவாதம் வேண்டுகிறேன் என்று கேட்டார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று கூறினார்கள். அவர் தன் வேலையையும் அபு சுஃபியான் அவருக்காக நிர்ணயித்ததையும் கூறினார். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டுவிட்டார்கள். இந்த பரிவின் காரணமாக அவர் முஸ்லீமாகிவிட்டார். அவர் இவ்வாறு கூறினார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் மக்களிடம் அஞ்சியதில்லை. ஆனால் நான் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டபோது எனது அறிவு போய்விட்டது. எனது உள்ளம் வலுவிழந்து விட்டது. பிறகு நான் எனது உறுதியான எண்ணமாக இருந்த அந்த எண்ணத்தை அறிந்தேன். பயண விலங்கில் வந்த பலர் அது தொடர்பாக முயற்சி செய்துள்ளார்கள். ஆனால் எவரும் வெற்றி பெறவில்லை. தாங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளீர்கள் என்றும் நிச்சயமாக தாங்கள் உண்மையில் உள்ளீர்கள் என்றும் நான் அறிந்து கொண்டேன். அதாவது அல்லாஹ் தங்களை பாதுகாக்கிறான். மேலும் அபூ சுஃபியானின் படை ஷைத்தானின் படையாகும். அதை கேட்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரித்தார்கள். பிறகு அந்த மனிதர் சில நாள்கள் தங்கியிருந்த பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி பெற்று சென்று விட்டார். அதற்கு பிறகு அந்த மனிதரை பற்றிய எந்த குறிப்பும் கேட்க கிடைக்கவில்லை. வரலாற்றில் பிறகு அவரை பற்றிய குறிப்பு வருவதில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் உமையா அவர்களையும் சலமா பின் அஸ்லம் அவர்களையும் அபூ சுஃபியான் பின் ஹர்பை நோக்கி அனுப்பினார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் இருவரும் அவனை கவனமற்றவனாக கண்டால் அவனை கொன்றுவிடுங்கள். அவன் இப்படி எண்ணம் வைத்திருக்கிறான் என்றால் சரி, இந்த சண்டை முடிவுக்கு வருவதற்கு அவனை முடித்து விடுவதுதான் அதற்கான சிகிச்சையாகும். இப்னு ஹிஷாம் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள்,
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் உமையா அவர்களுடன் ஜப்பார் பின் சஹர் அன்சாரி அனுப்பினார்கள். ஆக இவ்விருவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். எதுவரை என்றால் மக்காவுக்கு அருகில் சென்றடைந்தார்கள். அவர்கள் இருவரும் தம்முடைய 2 ஒட்டகங்களையும் யாஜஜின் புதர்களில் ஒரு புதரில் ஒளித்து வைத்து விட்டார்கள். அது மக்காவிலிருந்து 8 மைல் தொலைவில் இருந்தது. பிறகு இரவில் மக்காவுக்குள் நுழைந்தார்கள். ஹதரத் ஜப்பார் பின் சலமா அவர்கள் அமர் அவர்களிடம், நாம் பைத்துல்லாஹை வலம் வந்தால் 2 ரக்காத்துகள் தொழுதால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள். அமர் கூறினார்கள், இந்த மக்கள் இரவு உணவு உண்டதும் தமது தென்னைகளில் உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்களுக்கு என்னை அடையாளம் தெரியும். அமரின் தோழர் கூறினார்கள், ஒருபோதும் இல்லை, நாம் செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அமர் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள், அவர் என் பேச்சை கேட்க மறுத்துவிட்டார். பிறகு நாங்கள் பைத்துல்லாஹை வலம் வந்தோம், தொழுதோம், சென்று விட்டோம். பிறகு கூறுகிறார்கள், நாங்கள் அபூ சுஃபியானை நோக்கி செல்வதற்கான எண்ணத்துடன் சென்றோம், வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் மக்காவில் சென்று கொண்டிருந்தோம். திடீரென்று மக்கத்தினரில் ஒரு மனிதன் என்னை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டான். இப்னு சாத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அடையாளம் கண்டு கொண்டவன் முஆவியா பின் அபி சுஃபியான் ஆவான். ஆக முஆவியா கூறினான், அல்லாஹின் மீது ஆணையாக அமர் பின் உமையா ஏதோ தீங்கிழைப்பதற்காகவே வந்திருக்கிறார். அவன் குறைஷியர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டான். எனவே அவர்கள் அமர் அவர்களை நினைத்து அச்சமடைந்தார்கள். குறைஷியர்களுக்கு தெரிய வந்த போது அவர்கள் பயந்து போனார்கள். மேலும் தேடுவதற்காக புறப்பட்டார்கள். அமர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் என் தோழரிடம் வேகமாக விரைந்து செல்லுங்கள் என்று கூறினேன். எனவே நாங்கள் புறப்பட்டு வேகமாக ஓடத் துவங்கினோம். எதுவரை என்றால் நாங்கள் ஒரு மலை மீது ஏறிவிட்டோம். அவர்கள் எங்களை தேடி புறப்பட்டார்கள். நாங்கள் மலை மீது ஏறிவிட்டிருந்தோம். அவர்களால் எங்களை பிடிக்க முடியாமல் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எனவே நாங்கள் திரும்பி வந்தோம். மலையின் ஒரு குகையில் நுழைந்து விட்டோம். நாங்கள் அதில் இரவை கழித்தோம். கற்களை எடுத்து எங்களை சுற்றி வரிசையாக இணைத்து வைத்தோம். பொழுது விடிந்ததும் குறைஷியர்களின் ஒரு மனிதன் எங்களிடம் வந்தான். அங்கு பார்த்தார்கள், ஒரு குறைஷிய மனிதன் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தான். இப்னு சாத் அவர்களின் பார்வையில் அவன் உபைதுல்லா பின் மாலிக் பின் உபைதுல்லா தைமி ஆவான். எவ்வாறாயினும் ஆனால் இப்னு இசாக் அவர்களின் பார்வையில் அவன் உஸ்மான் பின் மாலிக் பின் அப்துல்லா ஆவான். ஆக கூறுகிறார்கள், அவன் எங்களிடம் குகைக்கு அக்கம் பக்கம் இருந்தான். நாங்கள் குகையில் இருந்தோம். ஆக நான் கூறினேன், அவன் நம்மை பார்த்தால் கத்துவான், நாம் பிடிபடுவோம், மேலும் கொல்லப்படுவோம். அதாவது அவன் காஃபிர்களை அழைத்து விடுவான். அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடம் கத்தி இருந்தது. அதை நான் அபூ சுஃபியானுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். நான் வெளியேறி அவன் நெஞ்சில் ஒரு குத்து குத்தினேன். அவன் கத்தினான். அப்பொழுது மக்கத்தினர் அவன் குரலை கேட்டுவிட்டனர். நான் திரும்பி வந்து குகையில் நுழைந்து கொண்டேன். மக்கள் அவன் பக்கமாக வேகமாக ஓடி வந்தனர். அவன் வாழ்வின் இறுதி நொடிகளில் இருந்தான். ஆக அவர்கள் அவனிடம், உன்னை குத்தியது யார் என்று கேட்டார்கள். அவன் அமர் பின் உமையா என்று கூறினான். பிறகு மரணம் அவன் மீது மேலோங்கிவிட்டது. மேலும் அவன் அந்த இடத்திலேயே இறந்து விட்டான். அவனால் எங்கள் இடத்தை சொல்ல முடியவில்லை. ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அவர்கள் அவனை கண்டபோது மக்கத்தினருக்கு எங்கள் இடத்தை சொல்லும் அளவுக்கு அவனுக்கு தெம்பு இருக்கவில்லை. அமர் பின் உமையா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் என் தோழரிடம், நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டு ஓடிவிடுங்கள், நீங்கள் செல்லுங்கள், உங்களது ஒட்டகத்திடம் செல்லுங்கள், அதில் அமர்ந்து சென்று விடுங்கள். ஆக அவர் போய்விட்டார். அமர் பின் உமையா அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நான் ஒரு மலை பக்கம் தஞ்சமடைந்தேன், குகையில் நுழைந்து விட்டேன். அமர் கூறுகிறார்கள், பிறகு நான் அங்கிருந்து புறப்பட்டேன். எதுவரை என்றால் அர்ஜ் எனும் இடத்திற்கு வந்துவிட்டேன். அர்ஜ் என்பதும் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். அங்கு பயணக்குழுக்கள் தங்கி வந்தன. பிறகு நான் பயண விலங்கில் ஏறி செல்ல ஆரம்பித்தேன். எதுவரை என்றால் நான் நகியை அடைந்ததும், நகி மதீனாவில் இருந்து 2 இரவுகள் பயண தொலைவில் இருந்த ஒரு இடமாகும். இப்னு ஹிஷாமின் வரலாற்று நூலில் இந்த தூரம் எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது குறைஷியர்களின் இணை வைப்பாளர்களில் 2 மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிலைமைகளையும் நிகழ்வுகளையும் பார்த்து ஒற்றறிவதற்காக அவர்களை குறைஷியர்கள் ஒற்றர்களாக ஆக்கி அனுப்பியிருந்தார்கள். நான் அவர்கள் 2 உங்களை கைதிகளாக்குவதற்காக நீங்கள் சரணடைந்து விடுங்கள் என்று கூறினேன். அவர்கள் 2 மறுத்துவிட்டார்கள். நான் அவர்கள் 2 ஒருவரை அம்பை எய்து கொன்றுவிட்டேன். மற்றவர் சரணடைந்து விட்டார். நான் அவரை கட்டி போட்டு மதினாவுக்கு அழைத்து வந்தேன்.
அப்படியே சரணடைந்து விடவில்லை, மாறாக இருவருக்கும் இடையே அங்கு சண்டை நடந்தது. ஒருவர் மற்றவர் மீது அம்பெறிந்து கொண்டார்கள். எவ்வாறாயினும் அமர் பின் உமையா அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்முடைய நிலைமைகளையும் நிகழ்வுகளையும் கூற துவங்கினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர் பின் உமையா அவர்களுக்காக நன்மைக்கான துஆ செய்தார்கள். இந்த போர்ப்படை பற்றி சில மாறுபட்ட அறிவிப்புகள் உள்ளன. இப்னு ஹிஷாம், இப்னு கசீர் மற்றும் தபரி போன்றோர் இந்த போர்ப்படையை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடைபெற்றதாக எடுத்துரைக்கிறார்கள். இது தொடர்பாக ஹசரத் ஹுபைப் பின் அத்தி அவர்களின் உடலை சிலுவை மரத்திலிருந்து இறக்கியது பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். ஹசரத் ஹுபைப் அவர்கள் ரஜி நிகழ்வில் சிறப்பிடிக்கப்பட்டு மக்காவில் விற்கப்பட்டிருந்தார்கள். குரேஷியர்கள் இவர்களை சிலுவை மரத்தில் கட்டி ஷெய்தாக்கியிருந்தார்கள். ஆனால் இப்னு சாத் அவர்கள் அமர் பின் உமையா அவர்களின் போர்ப்படை தொடர்பாக உடலை சிலுவை மரத்திலிருந்து இறக்கியது பற்றி குறிப்பிடவில்லை. இது தொடர்பாக இப்னு சாத் அவர்களின் அறிவிப்பு மிகவும் சிறந்ததாக தெரிகிறது. ஏனென்றால் ஹசரத் ஹுபைப் அவர்கள் உடலை இறக்குவதற்காக இன்னொரு குழு சென்றது பற்றி நூல்களில் தனியாக கிடைக்கப்பெறுகிறது. ஜர்கானி அவர்களும் இதே நிலைப்பாட்டில் இருந்துள்ளார்கள். அமர் பின் உமையாவின் போர்ப்படையின் இறுதியில் ஹுபைப் பின் அத்தியின் உடலை இறக்குவதற்காக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களையும் ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களையும் அனுப்பினார்கள். இது தொடர்பாக சீரத் ஹாத்தமுன் நபியீனில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்கள் எழுதியிருப்பதில் அமர் பின் உமையாவின் இந்த போர்ப்படை தொடர்பாக ஹுபைப் பின் அத்தியின் உடலை சிலுவை மரத்திலிருந்து இறக்கிய நிகழ்வை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இதன் விவரத்தை அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அகழ் போரின் இழிவு நிறைந்த தோல்வியின் நினைவு மக்கத்து குறைஷியர்களை பெருங்கோபத்திற்கு ஆளாக்கியிருந்தது. மேலும் இயல்பாக இந்த மனத்தீ அதிகப்படியாக அபூ சுஃபியானின் பங்கில் வந்தது. அவர் மக்காவின் தலைவராக இருந்தார். அகழ்போர் திட்டத்தில் குறிப்பாக இழிவான அடிவாங்கியிருந்தார். சில காலம் வரை அபூ சுஃபியான் இந்த தீயில் உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தார். ஆனால் இறுதியில் விவகாரம் அவரது பொறுமையை விட்டு வெளியேறிவிட்டது. அந்த தீயின் மறைவான கதிர்கள் வெளிவர துவங்கிவிட்டன. இயல்பாக காஃபிர்களுக்கு எல்லாரையும் விட அதிகம் பகைமை, இன்னும் சொல்வதாயின் உண்மையில் அசல் பகைமை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தது. எனவே இப்பொழுது அபூ சுஃபியான் வெளிப்படையான திட்டங்களுக்கும் தந்திரங்களுக்கும் எந்த விளைவும் வராததனால், ஏன் ஏதாவது ஒரு மறைமுகமான சூழ்ச்சியால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தீர்த்து கட்டிவிடக்கூடாது என்ற சிந்தனையில் மூழ்கிவிட்டார். அவருக்கு தெரியும், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சிறப்பான எந்த காவலும் இருப்பதில்லை. இன்னும் சொல்வதாயின் சில வேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையில் இங்கும் அங்கும் வந்து செல்வார்கள். நகரத்தின் வீதிகளில் தெருக்களில் சுற்றித் திரிவார்கள். பள்ளிவாசலில் தினமும் குறைந்தது 5 வேளை தொழுகைகளுக்காக வருகை தருவார்கள். பயணங்களில் முற்றிலும் இயல்பாக சுதந்திரமாக இருந்து வந்தார்கள். இதைவிட சிறந்த தருணம் ஒரு ஊதியம் பெறும் கொலையாளிக்கு என்ன இருந்திருக்க முடியும்? இந்த சிந்தனை வந்ததுமே அபூ சுஃபியான் உள்ளுக்குள்ளேயே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான ஆலோசனையை உறுதியாக்க துவங்கிவிட்டார். அவர் முழு உறுதியுடன் இந்த எண்ணத்தில் நிலைத்து நின்ற பிறகு ஒரு நாள் சந்தர்ப்பம் பார்த்து தனக்கு தேவைக்கு பொருத்தமான குறைஷிய இளைஞர்கள் சிலரிடம் மதீனாவுக்கு சென்று காதும் காதும் வைத்தாற்போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டி விடுபவர் உங்களில் எவரும் இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக மதீனாவின் வீதிகளில் தெருக்களில் சுற்றித் திரிவார் என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறினார். அந்த இளைஞர்கள் இந்த சிந்தனையை கேட்டதும் காட்டில் பறக்க ஆரம்பித்தனர். அவர்களுக்கு இது பிடித்துவிட்டது. அதிக நாள் ஆகியிருக்காது. ஒரு காட்டரபி இளைஞர் அபூ சுஃபியானிடம் வந்து, நான் உங்கள் முன்மொழிவை கேட்டேன், நான் அதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். முன்னர் எப்படி நிகழ்வு எடுத்துரைக்கப்பட்டதோ அந்த நிகழ்வை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடுத்துரைத்துள்ளார்கள். அவர் இதையும் கூறினார், நான் ஒரு வலுவான உள்ளம் கொண்டவன், உறுதியாக வேலை செய்யும் மனிதனாவேன். எனது பிடி கடுமையானதாகவும் தாக்குதல் துரிதமானதாகவும் இருக்கும். நீங்கள் என்னை இந்த வேலைக்காக நியமித்து எனக்கு உதவி செய்தால் நான் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக செல்ல தயாராக இருக்கிறேன். என்னிடம் எப்படிப்பட்ட ஒரு கத்தி இருக்கிறது என்றால் அது வேட்டையாடும் கழுகின் மறைவான ரெக்கையை போன்று இருக்கும். ஆக நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பேன். பிறகு ஓடிப்போய் ஏதாவது ஒரு கூட்டத்துள் கலந்து விடுவேன். முஸ்லிம்களால் என்னை பிடிக்க முடியாது. அவர் கூறிக்கொண்டிருக்கும் இது அதே நிகழ்வுதான் முன்னர் நடந்தது. இதைத்தான் அவர் கூறினார். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை மீண்டும் எழுதியுள்ளார்கள். பிறகு அவர் கூறினார், நான் மதீனாவின் வழிப்பாதையிலும் கை தேர்ந்தவன் ஆவேன்.
அபூ சுஃபியான் கூறினார், போதும் போதும், நீயே எங்களுக்கு தேவையான ஆள். இதற்கு பிறகு அபூ சுஃபியான் அவருக்கு ஒரு வேகமாக ஓடும் ஒட்டகத்தையும் பயணத்துக்கு தேவையானவை போன்றவற்றையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். மேலும் இந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியவிடக்கூடாது என்று வலியுறுத்தி கூறினார். மக்காவை விட்டு வெளியேறி இந்த நபர் பகலில் ஒளிந்து கொண்டும் இரவில் பயணம் செய்தும் மதீனாவை நோக்கி பயணமானார். 6வது நாள் மதீனாவை சென்றடைந்து விட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து விசாரித்தவாறு நேராக பனு அப்துல் அஷ்ஹலின் பள்ளிவாசலை அடைந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது அங்கு சென்றிருந்தார்கள். ஆக அந்த நாள்களில் புது புது மனிதர்கள் மதீனாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். எனவே முஸ்லிம்கள் யாருக்கும் அவரை குறித்து சந்தேகம் வரவில்லை. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தன் பக்கம் வர கண்டதும் பள்ளிவாசலுக்கு சென்றிருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், இந்த மனிதன் ஏதோ தீய எண்ணத்தில் வந்துள்ளான். அவர் இந்த சொற்களை கேட்டுவிட்டு இன்னும் வேகமாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தார். ஆனால் உசைத் பின் ஹுசைர் எனும் அன்சாரி தலைவர் ஒருவர் உடனடியாக பாய்ந்து அவரை பற்றி கொண்டார்கள். இந்த போராட்டத்தில் அவரது கை மறைத்து வைத்திருந்த அவரது கத்தியில் போய் பட்டது. அதனால் அவர் பதற்றமடைந்து என் ரத்தம் என்று கத்தினார். இங்கு அவர்கள் மேற்கொண்டு விவரத்தை எழுதியுள்ளார்கள். இது போர்வையை மட்டும் இழுக்கவில்லை, அதற்கும் மேற்பட்டு முறையாக அவர்கள் அவரை பிடிக்க முயற்சி செய்தார்கள். அதனால் பிறகு அவரது கத்தி கையிலிருந்து நழுவிவிட்டது. எவ்வாறாயினும் பிறகு அவர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கத்தினார். அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீ யார், என்ன எண்ணத்தில் வந்திருக்கிறாய் என்று உண்மையாக கூறு என்று கூறினார்கள். அதற்கு அவர், உயிர் பிச்சை அளிக்கப்பட்டால் நான் கூறுவேன் என்றார். பிறகு ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அவர் முழு கதையையும் கூறினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், சரி, நீ மன்னிக்கப்படுவாய் என்று கூறினார்கள். அவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் கூறிவிட்டார், அபூ சுஃபியான் தன்னிடம் இந்த அளவு பரிசுக்கான வாக்குறுதி அளித்திருந்தார் என்று கூறினார். இதற்கு பிறகு இந்த நபர் சில நாள்கள் வரை மதீனாவில் தங்கினார். பிறகு தனது சொந்த விருப்பப்படி முஸ்லிமாகி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பேரன்பில் திளைத்தவர்களில் ஒருவராகிவிட்டார். அபூ சுஃபியானின் இந்த கொலை சதித்திட்டம் மக்கத்தினரின் எண்ணங்கள் மற்றும் நீயத் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்பதை முன்னரை விட அதிகம் அவசியமானதாக ஆக்கிவிட்டது. எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் சல்மா பின் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய தம் சஹாபா இருவரை மக்காவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானின் இந்த கொலை சூழ்ச்சியையும் அவரது முந்தைய இரத்த வெறி நடவடிக்கைகளையும் பார்த்தவாறு சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றால் போர் குணம் மிக்க இஸ்லாத்தின் இந்த எதிரியை ஒழித்து விடுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். ஆனால் உமையா அவர்களும் அவர்களின் தோழரும் மக்காவை அடைந்த போது குறைஷியர்கள் மிகவும் எச்சரிக்கையாகிவிட்டார்கள். இந்த சஹாபா இருவரும் தமது உயிரை காப்பாற்றிக் கொண்டு மதினாவின் பக்கம் திரும்பி வந்தார்கள். வழியில் அவர்கள் குறைஷியர்களின் ஒற்றர்கள் இருவரை சந்தித்தார்கள். அவர்களை குறைஷிய தலைவர்கள் முஸ்லிம்களின் நடவடிக்கை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலைமைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் அனுப்பியிருந்தார்கள். இந்த திட்டமும் குறைஷியர்களின் வேறு ஏதோ கொலை சதி திட்டத்தின் முன்னோடியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இறையருள் ஏற்பட்டது. உமையா மற்றும் சலமாவுக்கு இவர்களது ஒற்றறிதல் பற்றி தெரிந்துவிட்டது. அதனால் அவர்கள் இந்த ஒற்றர்கள் மீது தாக்குதல் தொடுத்து இவர்களை சிறைப்பிடிக்க நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் எதிர்த்து சண்டையிட்டார்கள். ஆக இந்த சண்டையில் ஒற்றன் ஒருவனோ கொல்லப்பட்டான். இரண்டாம் அவனை சிறைப்பிடித்து அவர்கள் தம்முடன் மதினாவுக்கு திருப்பி அழைத்து வந்தார்கள். மற்றவை இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். பாகிஸ்தானின் நிலைமைகளுக்காக நான் துவாவிற்காக கூறிக்கொண்டே இருக்கிறேன். இதிலோ இப்பொழுது பயங்கரவாதம் சில வேளை மிகவும் அதிகமாக வந்துவிடுகிறது. நிர்வாகமும் அரசாங்கமும் கூட பயங்கரவாதத்தை விரும்பும் மௌலவிகளின் கைகளில் பொம்மைகளாகி இருப்பதாக தெரிகிறது. முன்னரோ பள்ளிவாசலின் மினாராவை எடுத்து தள்ளிவிட்டார்கள், மெஹராபை எடுத்து தள்ளிவிட்டார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அவர்களுக்கு இந்த ஆட்சேபனை இருந்தது. ஆனால் இப்பொழுது டஸ்கா எனும் இடத்தில் நேற்று அவர்கள் பாதை அமைக்கிறோம் என்ற சாக்கில் முதலில் இவ்வளவு இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அங்கு புல்டோசர் ஓட்டி இடத்தை காலி செய்வோம் என்று நோட்டீஸ் அனுப்பினார்கள். இதில் பள்ளிவாசலின் குளியலறை போன்றவற்றின் சிறு பகுதிகள் வந்தன. ஆனால் புல்டோசர் கொண்டு வந்த போது அவர்கள் மௌலவிகள் கூறியதன் பேரில் முழு பள்ளிவாசலையும் எடுத்து தள்ளிவிட்டார்கள், ஷஹீதாக்கிவிட்டார்கள்.
இது கட்டப்பட்ட பழைய பள்ளிவாசலாகும். நாடு பிரிவினைக்கு முன்னர் கட்டப்பட்டதாகும். ஹஜ்ரத் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் இதை கட்டியிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். இவ்வாறு இருப்பினும் இவர்கள் இன்றைய காலத்தில் எந்த அளவுக்கு மிகைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ்வே இவர்களை விரைவாக படிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக, இவர்களுடைய சூழ்ச்சியை இவர்கள் மீது திருப்பி விடுவானாக. எனவே அஹ்மதிகள், குறிப்பாக பாகிஸ்தானின் அஹ்மதிகள் மிகவும் அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும். இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இதேபோன்று பாலஸ்தீனம் தொடர்பாகவும் செய்யப்படும் உடன்படிக்கை குறித்து சில சமயம் செய்யப்பட்டு விட்டது என்றும் சில சமயம் செய்யப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள். உடன்படிக்கைக்கு பிறகு மீண்டும் சம்பவங்கள் நடக்கின்றன. ஆக இந்த விஷயத்தில் மக்கள் சிலர் தேவையில்லாமல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தஜ்ஜாலிய ஆற்றல்கள் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. எனவே இந்த அளவு மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. இவர்களுக்காக துவாவிற்கான தேவையும் இருக்கிறது. முஸ்லிம்கள் அறிவுடைமையுடன் செயல்பட்டு தங்களுடைய உரிமைகளை பெறுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தாலா முஸ்லிம் சமுதாயத்திற்கு இதற்கான அறிவை வழங்குவானாக. இப்பொழுது நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்து கூறுவேன். பின்னர் காயிப் ஜனாசா தொழ வைப்பேன். முதலாவது குறிப்பு மதிப்பிற்குரிய ஷேக் முபாரக் அஹமத் சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் ரப்வாவில் சதரஞ்சமன் அஹமதியாவின் நாசிர் தீவானாக இருந்தார்கள். ஜனவரி 11 அன்று 70 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பிறப்பால் அஹமதியாவார்கள். இவர்களின் தந்தை வழிபாட்டனார் ஷேக் முகமது தீன் சாஹிப் அவர்கள் 1938 பைஅத் செய்தார்கள். இவர்கள் குர்தாஸ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டாலா தாலுகாவின் கத்துனங்கள் ஊரைச் சேர்ந்தவராவார்கள். ஷேக் முபாரக் சாஹிப் அவர்கள் பிஎட் முடித்த பிறகு 66 81 வரை ஏறத்தாழ 15 ஆண்டுகள் தாலிமுல் இஸ்லாம் உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றினார்கள். இதுபோக பிற்காலத்தில் 73 பள்ளிக்கூடங்கள் தேசியமயமானதும் அதற்கு பிறகு இவர்கள் மற்ற சில பள்ளிக்கூடங்களிலும் அரசாங்க தொண்டாற்றினார்கள். படித்து கொடுக்கும் கடமைகளை நிறைவேற்றினார்கள். எவ்வாறாயினும் 40 ஆண்டுகள் வரை இவர்கள் ஜமாத்துக்கு தொண்டாற்றிய காலம் இருந்தது. ஹஜ்ரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களிடம் இவர்கள் 1982 வக்ஃபை முன்வைத்தார்கள். அவர்கள் இவர்களது வக்ஃபை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு 1982 ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா தாலா அவர்கள் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் இவர்களை நாயிப் வக்கீலாக நியமித்தார்கள். பிறகு நாயிப் வக்கீலுல் மாலாக இவர்களுக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. சதுரஞ்சமன் அஹமதியாவின் அடிஷனல் நாசிர் பைத்துல் மால் ஆக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் நாசிர் பைத்துல் மால் ஆகவும் பணியாற்றினார்கள். அதற்கு பிறகு நாசிர் தீவானாகவும் நாசிர் ரிஷ்தானாத்தாவாகவும் ஒரு நீண்ட காலம் இவர்களுக்கு ஜமாத்துக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறே கிளை அமைப்புகளில் பல்வேறு பொறுப்புகளில் அன்சாருல்லாஹ்வின் காயிதாகவும் ஹுத்தாமுல் அஹமதியாவின் மொஹ்தமிமாகவும் இருந்துள்ளார்கள். இவர்களின் சகோதரி மகனும் மருமகனுமான இஹ்சான் மஹமூத் சாஹிப் முரப்பி ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹிலாஃபத்தோடு களப்பற்ற தன்மை மற்றும் நன்றி உணர்வுக்கான தொடர்பை கொண்டிருக்குமாறு எப்பொழுதும் இவர்கள் கூறி வந்தார்கள். நிதி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று முறைமார்களுக்கு அறிவுரை கூறி வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகைகளை முறையாக பேணி வந்தார்கள். கடைசி வயது வரை தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு சென்று நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து வருவார்கள். எப்பொழுதும் ஜமாத் ரீதியிலான மற்றும் தனிப்பட்ட சபைகளில் தம்மை ஹிலாஃபத்தோடு இணைத்து வைக்குமாறு வலியுறுத்தி வருவார்கள். எப்பொழுதும் என் சந்ததிகளையும் ஹிலாஃபத்தோடு இணைத்து வை என்ற துஆவை செய்வார்கள். பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு எழுதுகிறேன், மறைப்பதில்லை. தவறு ஏற்பட்டுவிட்டால் அதில் சீர்திருத்தம் ஏற்படும் பொருட்டு, எனக்கு பலன் ஏற்படும் பொருட்டு அப்பொழுதும் எழுதிவிடுகிறேன். அல்லாஹ்வினருளால் வக்ஃபை இவர்கள் நன்றாக நிறைவேற்றினார்கள். நானும் அஞ்சமனில் இருந்தபோது நானும் பார்த்திருக்கிறேன். இவர்கள் என்னோடு பணியாற்றியிருக்கிறார்கள். எப்பொழுதும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிக்கும் விஷயத்தில் ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள். எளிமையாக இருப்பார்கள், எளிமையாக வாழ்வை கழிப்பார்கள், தமது நேரத்தை முழுமையாக கொடுப்பார்கள். பெரும்பாலும் இப்படி நடக்கும். அதாவது சுற்றுப்பயணம் செய்வார்கள், சுற்றுப்பயணம் செய்து திரும்பி வந்தார்களா, அலுவலகத்தில் வேலை பார்த்தார்கள் என்று இருப்பார்கள். மாலையில் மீண்டும் சுற்றுப்பயணத்துக்கு சென்று விடுவார்கள். எனக்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற முயற்சியே இருந்து வந்தது. ஒருமுறை இவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவர் ஓய்வெடுக்க ஆலோசனை கூறினார். இவர்கள் நோய்வாய்ப்பட்டும் விட்டார்கள். அப்பொழுது இவர்கள், எனது வஃபாத்தில் தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் நடக்கும் என்று கூறினார்கள். அலுவலகத்தின் ஊழியர்களும் இவர்களிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எப்பொழுதும் எங்கள் மீது அக்கறை கொள்வார்கள், எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்வார்கள், அதை முழுமைப்படுத்த முயற்சி செய்வார்கள்.
எங்களுடைய சொந்த தேவைகளையும் முழுமைப்படுத்த முயற்சி செய்வார்கள். இவ்வாறு இவர்கள் எழுதியுள்ளார்கள். நூல் வாசிப்பதற்கான பேரார்வம் இருந்தது. மேலும் கூறுகிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன், வீட்டில் எப்பொழுதும் நூல்களை படித்து கொண்டிருப்பார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களையும் மல்ஃபூசாத்தையும் மிகவும் ஆழமாக படித்து வந்தார்கள். பிள்ளைகளுக்கும் இதை வலியுறுத்தி கூறி வந்தார்கள். ஜமாத்தின் சட்டத்திட்டங்களை பற்றி இவர்கள் மிக நன்றாக அறிந்திருந்தார்கள். தீர்மானம் எடுக்கும் ஆற்றலும் இருந்தது. அல்லாஹ் இவர்களுக்கு திறமைகளை வழங்கியிருந்தான். அஞ்சுமனின் சட்டத்திட்டங்களின் ரிவிஷன் நடந்தபோது அப்பொழுது கமிட்டியிலும் இருந்தார்கள். பெரும் கருத்து கூறுபவராக இருந்தார்கள். கருத்து தெரிவித்து வந்தார்கள். கராச்சியை சேர்ந்த சையத் தாவூத் அஹமத் சாஹிப் அவர்கள் பைத்துல்மால் இன்ஸ்பெக்டர் ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 23 ஆண்டுகள் நசாரத் பைத்துல்மால் ஆமதில் ஷேக் சாஹிப் அவர்களின் கண்காணிப்பின் கீழ் பணிபுரிந்தார்கள். மிகவும் நல்ல தோரணையில் எங்களிடம் வேலை வாங்குவார்கள். தவறு ஏற்படும் இடத்தில் புரிய வைப்பார்கள். நல்ல வேலை செய்யும் இடத்தில் ஊக்குவிப்பார்கள். அலுவலகத்தின் ஊழியர் ஒவ்வொருவரும் ஷேக் சாஹிப் என்னோடு சிறப்பான தொடர்பு வைத்திருக்கிறார் என்று நினைப்பார். ஊழியர் ஒவ்வொருவரின் வீட்டு மற்றும் துறை சார்ந்த பிரச்சனைகளில் குறிப்பாக கண் வைத்திருப்பார்கள் என்ற அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையோடு நடந்து கொள்வானாக. இவர்களுக்கு 6 மகள்களும் 1 மகனும் இருக்கிறார்கள். ஒரு துணைவியாரும் இருக்கிறார்கள். இரண்டாவது குறிப்பு, கத்தாரை சேர்ந்த மதிப்பிற்குரிய முகமது முனீர் அதில்பி சாஹிப் ஆவார்கள். இவர்கள் கடந்த நாள்களில் 76 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு 3 மகன்களும் 1 மகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கத்தாரில் இருக்கிறார்கள். முசல்லம் தாரூபி சாஹிப் கூறுகிறார்கள், இவர்கள் மூலமாகவே நானும் என் சகோதரரும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் சுறுசுறுப்பான முபல்லிகாகவும் சொற்பொழிவாற்றுபவராகவும் புத்திசாலியாகவும் அஹ்மதிய தப்லீக் அறிவுசார் நூல்களை இயற்றுபவராகவும் இருந்தார்கள். 1984 ஆரம்பத்தில் இவர்கள் பைஅத் செய்தார்கள். இவர்கள் ஹஜரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்களை சந்தித்த போது பிறகு இங்கு லண்டனில் நீண்ட காலம் இருந்தார்கள். லிகா மால் அரபின் சில நிகழ்ச்சிகளையும் மற்ற சில நிகழ்ச்சிகளையும் மொழியாக்கமும் செய்தார்கள். இவர்கள் 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினார்கள். அவற்றில் 7 நூல்கள் அஹ்மதியா ஜமாத்தின் தப்லீகை உள்ளடக்கிய கருத்துக்களை பற்றியதாகவும். தாமதமாக வந்தார்கள், ஆனால் நிறைய வேலை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். சிரியா ஜமாத்தில் தப்லீக் செயலராகவும் தாலீம் மற்றும் தர்பியத் செயலராகவும் தொண்டாற்றினார்கள். இவர்கள் மூலமாக பல மக்கள் பையத் செய்துள்ளார்கள். மோஷரப் எனும் சுற்றூரில் இவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. இதன் அடிப்படையில் அஹ்மதியத்தின் எதிரிகள் ஒரு முறை இவர்களுடைய காரையும் எரித்துவிட்டார்கள். இவர்களுடைய விவாதங்கள் மற்றும் தப்லீக் அமர்வுகள் காரணமாக அதிகாரிகளிடம் முறையிடப்பட்டது. அதன் காரணமாக அங்கு மோஷரப் பகுதியின் சில மக்களோடு 1989 முந்தைய அரசாங்கத்தின் சிறைச்சாலைகளில் பல மாதங்கள் சிறைப்பட்டிருந்தார்கள். சிரியாவின் நிலைமை மோசமான பிறகு தம் பிள்ளைகளோடு கத்தாருக்கு சென்று விட்டார்கள். சிரியாவின் சதர் ஜமாத் வசீம் சாப் எழுதுகிறார்கள், இவர்கள் பல நூல்களை எழுதினார்கள். அவற்றின் மூலம் அகமதி நூலகம் நிறைந்தது. அகமதியத்தின் போதனைகளை இவர்கள் சாதாரணமான முறையில் தெளிவாக எடுத்து வைத்தார்கள். இவர்களால் பல பேர் அகமதியத்தில் இணைந்தார்கள். பாசில் அதில்பி சாஹிப் கூறுகிறார்கள், இவர்கள் தம் வாழ்நாள் முழுவதையும் அகமதியத்துக்கு தொண்டாற்றுவதில் கழித்து விட்டார்கள். ஹிலாஃபத்தின் மீது பேரன்பு கொண்டவராக இருந்தார்கள். இவர்கள் ஹஜரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்களுக்காக ஆங்கிலத்திலிருந்து அரபியில் மொழியாக்கம் செய்தார்கள். அகமதியத்தின் போராளியாக இருந்தார்கள். இவர்கள் அகமதியத்தின் தப்லீகுக்காகவும் நஷ்ரோ இஷாத்திற்காகவும் தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து விட்டார்கள். சிரியாவில் இருக்கும் அகமதிகள் பலரின் நேர்வழிக்கு காரணமானார்கள். தப்லீகுக்காக இவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். 2013 சிரியாவின் நெருக்கடி காலத்தின் காரணமாக கத்தாருக்கு சென்று விட்டார்கள். அங்கு ஃபேஸ்புக்கில் அகமதியத் பற்றியும் ஹிலாஃபத் பற்றியும் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆர்வம் கொண்டிருப்பவர்களுடன் தொடர்பில் இருந்து வந்தார்கள். இவர்கள் மிகவும் கருத்தாழமிக்க சொற்பொழிவாளராக இருந்தார்கள். மேலும் திருக்குர்ஆன் மற்றும் சுன்னத்திலிருந்து ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியின் உண்மைத்துவத்துக்கான சான்றுகள் மற்றும் சாட்சிகள் மீது ஆழமான பார்வை கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஹிலாஃபத்தின் மகத்துவம் மற்றும் அதை தற்காப்பதில் ஆங்கிலத்திலிருந்து அரபியில் பல்வேறு நூல்களை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தமது இயல்பு, நாவு, எழுதுகோள் மற்றும் வாழ்க்கை அஹ்மதியத்தின் தப்லீகுக்காகவும் அஹ்மதியத்தை தற்காப்பதற்காகவும் அர்ப்பணித்து விட்டிருந்தார்கள். தமது நிலைப்பாடு மற்றும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியின் உண்மையில் ஈமான் கொண்டதன் காரணமாக இவர்களுக்கு தமது குடும்பத்தின் தரப்பிலிருந்தும் டமாஸ்கஸின் சமூகத்தின் தரப்பிலிருந்தும் பல துயரங்களை சகித்து கொள்ள வேண்டி வந்தது. நசார் அஜீப் சாஹிப் கூறுகிறார்கள், எனக்கு அதில்வி சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத்
அறிமுகமானது. மதிப்பிற்குரிய ஹாலித் அசாம் சாஹிப் அவர்கள் தஜ்ஜாலை பற்றிய இவர்களது நூலை எங்கிருந்தோ பெற்றார்கள். எனக்கு இந்த நூல் மிகவும் பிடித்துவிட்டது. அது என்னுடைய புரிதல்கள் அனைத்தையும் மாற்றி அமைத்து விட்டது. அதற்கு பிறகு நான் முர்த்ததை கொல்லுதல், பிறகு ஜின்களை பற்றிய இவர்களுடைய நூல்களை படித்தேன். இவர்களோடு ஃபோனில் தொடர்பு கொண்டேன். பிறகு நானும் ஹாலித் அசாம் சாஹிப் அவர்களும் பைஅத் செய்து விட்டோம். மர்ஹூமுக்கு தெரிய வந்த போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கத்தாரின் சதர் ஜமாத் டாக்டர் இம்ரான் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மிக அதிகமாக பணிவான இயல்பை உடையவராக இருந்தார்கள். ஜமாத் அமைப்புடன் எப்பொழுதும் வலுவான தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அன்னாருக்கு இருந்த அன்பும் கட்டுப்படுதலும் மிகவும் அசாதாரணமானவையாக இருந்தன. எம்டிஏவின் மூலமாக ஹுத்பாக்களை இங்கு கேட்பார்கள். என்னுடைய மற்ற நிகழ்ச்சிகளையும் பார்ப்பார்கள். இதை பெரிதும் வெளிப்படுத்தி வந்தார்கள். பொருள் தியாகத்தில் முன்னணி வகித்து வந்தார்கள். எல்லாருக்கும் முதலாக தமது சந்தா செலுத்தப்படுவதை உறுதிப்படுத்துவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், வஃபாத்துக்கு சில நாள்கள் முன்னரும் இவர்கள் தமது வக்ஃபே ஜதீத் சந்தாவை செலுத்த வேண்டும், அதை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று என்னையும் முரபி சாஹிப் அவர்களையும் செக்ரட்டரி மால் அவர்களையும் தம் வீட்டுக்கு அழைத்தார்கள். தவறான அறிக்கைகளின் காரணமாக அங்கும் இவர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் அழைத்தார்கள். ஆனால் பிறகு விட்டுவிட்டார்கள். இல்லை, இது பழைய விஷயத்தை கூறுகிறார்கள். 1988 இவர்களை அங்கே சிரியாவிலேயே அழைத்ததாக கூறுகிறார்கள். ஒருவர் இவரை பற்றி இவ்வாறு எழுதியுள்ளார், இவர்கள் சிரியாவின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு பலமுறை அழைக்கப்பட்டார்கள். அங்கு இவர்கள் இஸ்லாத்தில் முர்த்ததுக்கு தண்டனை பற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிஞர்களுடன் விவாதம் செய்தார்கள். இந்த விஷயத்துக்காக இவர்களை கொன்றுவிடுவதற்கான மிரட்டல்களும் வந்தன. அவற்றில் சில ஆன்லைனில் வெளியாகவும் செய்தன. இவர்கள் ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தையும் நடத்தி வந்தார்கள். அங்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் நூல்களில் இருந்து மேற்கோள்கள் பகிரப்பட்டு வந்தன. அதை அகமதிகள் மற்றும் அகமதி அல்லாதவர்கள் என இரு சாராரும் ஃபாலோ செய்து வந்தார்கள். அன்னார் தம் வாழ்நாள் முழுவதையும் தமது இறுதி மூச்சு வரை தமது எழுதுகோள் மற்றும் தம்முடைய சொற்களுடன் உறுதியாக இருந்தவாறு கழித்தார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் தூது செய்தி எட்ட வைப்பதும் உலகில் அல்லாஹ்வின் உண்மையான மார்க்கத்தை பரப்புவதுமே இவர்களது அடிப்படை கவலையாக இருந்தது. எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அங்கு அமர்ந்து உரையாடலை அஹ்மதியத் மற்றும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் உண்மைத்துவம் மற்றும் அன்னாரது தூது செய்தியை பரப்புவதன் பக்கம் திருப்புவதற்கான சந்தர்ப்பத்தை கை நழுவ விடமாட்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையோடு நடந்து கொள்வானாக. இவர்களின் பிள்ளைகளையும் நன்மைகளில் நினைத்திருக்க செய்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. மூன்றாவது குறிப்பு அப்துல் பாரி தாரிக் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் ரப்வாவின் வக்ஃபே ஜதீத் கம்ப்யூட்டர் செக்ஷனின் இன்சார்ஜாக இருந்தார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வக்ஃபே ஜதீதின் சதர் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்களின் தந்தை வழி கொள்ளுப்பாட்டனாரான சியால்கோட் மாவட்டத்தின் குடியாலியானைச் சேர்ந்த சௌத்ரி முகமது யார் சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் 1903 ஒரு கடிதத்தின் மூலமாக பைஅத் செய்து அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மர்ஹூம் அவர்களின் தந்தை வழி பாட்டனார் சௌத்ரி குலாம் காதர் சாஹிப் அவர்கள் பிறப்பால் அஹ்மதி ஆவார்கள். இவர்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருந்தார்கள். பிறகு கராச்சியில் ஊழியம் செய்து வந்தார்கள். பிறகு இவர்களுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. பிறகு அதிலிருந்து உடல்நலமடைந்தார்கள். பிறகு கேன்சர் மீண்டும் வந்தது. பிறகு இவர்கள் ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அவர்கள் இவர்களுக்கு ஹோமியோபதி மருந்தையும் அனுப்பி வைத்தார்கள். மேலும் மற்றபடி ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்களிடம் கூறினார்கள். அத்துடன் அவர்கள் வக்ஃப் செய்வதற்கு விண்ணப்பித்திருந்தார்கள். ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை தஹரீகே ஜதீதுக்கு அனுப்பிவிட்டார்கள். பிறகு இவர்கள் வக்ஃப் ஜதீதில் பணியமர்த்தப்பட்டார்கள். அலுவலகங்கள் அனைத்தையும் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கியது மட்டுமல்லாமல் ஜமாத்தின் மற்ற நிறுவனங்களிலும் அதிகமாக பணியாற்றினார்கள். இன்னும் சொல்வதாயின் பாகிஸ்தானுக்கு வெளியில் கானோ அஹ்மதியா மருத்துவமனை, நைஜீரியா மற்றும் பெனின் அஹ்மதியா மருத்துவமனையை கம்ப்யூட்டரைஸ் செய்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் கூறுவதாயின் கானோவின் டாக்டர் சாஹிப் அவர்களோ இவ்வாறு எழுதியுள்ளார்கள், நாங்கள் கம்ப்யூட்டரைஸ்ட் செய்ய விரும்பிய போது லட்சக்கணக்கில் செலவு இருந்தது. மலிவிலும் மலிவாகவும் கூட ஆயிரக்கணக்கான டாலர்களில் எங்களுக்கு எஸ்டிமேட் கிடைத்திருந்தது. ஆனால் இவர்கள் அங்கு வந்தார்கள், ஒரு மாதம் இருந்து மிகவும் சாதாரண தொகையில் எல்லா வேலையும் செய்துவிட்டார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் தாயார், துணைவியார், ஒரு மகன் மற்றும் 5 சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் வக்ஃப் செய்தார்கள். நோய்க்கு பிறகு உடல்நலம் பெற்றார்கள். இவர்கள் உடல்நலம் பெற்று வக்ஃப் செய்வேன் என்று உறுதி எடுத்து கொண்டிருந்தார்கள். உடல்நலம் பெற்றார்கள். பிறகு இவர்கள் வாழ்வை ஏற்படுத்த காலகட்டமான 21 ஆண்டுகள் வரை தன்னலமின்றி பணியாற்றினார்கள். பகல் இரவு என்று பார்க்கவில்லை.
வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு எத்தகைய முன்மாதிரியை நிலைநாட்டினார்கள் என்றால் அது அவர்களுக்கும் பின்பற்றத்தக்கதாகும். அன்சாருல்லாஹ் மர்கசியாவிலும் இவர்கள் காயிதாக பணியாற்றி வந்தார்கள். அங்கு செல்வதற்காகவே ஆயத்தமாக கொண்டிருந்த போதுதான் இவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது, ஃபாத்தாகிவிட்டார்கள். சதர் அன்சாருல்லாஹ் டாக்டர் சுல்தான் சாஹிப் எழுதுகிறார்கள், இவர்கள் அமைப்பு, இயக்கம் மற்றும் ஹிலாஃபத்துக்கு மிகவும் நன்றியுள்ள மனிதராக இருந்தார்கள். மேலும் இவர்கள் தமது வக்ஃபை முழு நன்றியுணர்வோடு நிறைவேற்றினார்கள். இவர்கள் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதில் முழுவதுமாக மூழ்கியிருப்பதிலேயே தம்மை மகிழ்ச்சியாக உணர்வார்கள். பொறுப்பை நிறைவேற்றுவதில் நிம்மதியை உணர்ந்து வந்தார்கள். ஒருவர் இவர்களிடம் தொழில் குறித்து, நீங்கள் மக்களின் வேலைகளை செய்கிறீர்களே, அதற்கு அவர்களிடமிருந்து ஊதியம் பெற்றுக்கொள்ளுங்களேன், சாஃப்ட்வேர் போன்றவற்றை தயாரிக்கிறீர்கள், நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு இவர்கள், நான் வாழ்வை அர்ப்பணித்தவனாவேன், எனக்கு கைமாறு இறைவனிடம் கிடைக்கும் என்று கூறினார்கள். நான் கூறியது போன்று இவர்கள் வக்ஃபின் எதிர்பார்ப்புகளை, வாழ்வை அர்ப்பணித்தலின் எதிர்பார்ப்புகளை மிக நன்றாக நிறைவேற்றினார்கள். மேலும் வக்ஃபின், வாழ்வை அர்ப்பணித்தலின் பரக்கத்துகள் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. இறுதி மூச்சு வரை ஹித்மத் செய்வதற்கான உறுதியெடுத்திருந்தார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.